எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா தானே எழுதிக்கிறேன். எனக்கு 1 மார்க்ஸ் தான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் புக்கிலேருந்து நான் பச்சது எதுவுமே வரலண்ணா. அது வெறுப்பா இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற பையன் படிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு போனால் ஒன்றுமே வரல, வெறுப்பா இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டு ஒரு 35 மார்க் வரும் 70க்கு. 35 வரும். ஆமாம், தரமாக எழுதிக்கிறேன். வந்துடும் மிஸ் நல்லா இருப்பாங்க. அவர்தான் படிக்கிற பசங்க பாஸ் ஆகணும்ல? பாஸ் ஆகலண்ணா, 1 மார்க்ஸ் எழுதுனே பாஸ்ண்ணா. ஈஸியாக தான் இருக்கு பேப்பர். ஈஸி தானா? தரமாக எழுதிக்கிறேன் ப்ரோ. ஈஸியாக தான் இருந்தது. நான் நல்லா எழுதிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தான் எழுதிக்கிறேன். எல்லாம் எதுவுமே உள்ள பக்கவாக எழுதிக்கிறேன். மார்க் எடுப்பேன் நானா ஒரு எப்படி பார்த்தாலும் 80, 83 அப்படி எடுப்பேன். ஆவரேஜா படிக்கிற பசங்க பாஸ் ஆயிடுவாங்க. பாஸ் ஆயிடலாம். ப்ரோ செம்மையா எழுதுனேன் ப்ரோ. எக்ஸாமு நஞ்ச கொஸ்டின் எல்லாமே வந்தது. ஆனால் எங்கள் சிஎஸ்ஆர் சொன்ன டீட்டெயில் மட்டும் தான் எதுவுமே வரல. ஓகே, எவ்வளோ மார்க் எடுப்பேன்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 70, 80 எடுப்பேன். அவ்வளோதானா? ஈஸியாக பாஸ் ஆகலாம்ண்ணா. ஈஸியாக பாஸ் கம்ப்யூட்டர் எக்ஸாம் எப்படி எழுதிருக்கேன் ப்ரோ? ஈஸியாக இருந்துச்சு ப்ரோ. எல்லா கொஸ்டினும் ஈஸியாக இருந்துச்சு ப்ரோ. ஃபெயில் ஆகிறவங்க கூட ஈஸியாக எழுதிடலாம் ப்ரோ. எக்ஸாமு 1 மார்க்கும் 15 கட்டு ப்ரோ. ப்ரோ எப்படியோ ஒரு 50 மேலே வந்துடும் ப்ரோ. சாரிடா. ஆவரேஜா படிக்கிற பசங்க பாஸ் ஆகும். ஈஸியாக இல்லாம் ப்ரோ. கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் ப்ரோ. எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதுறோம். நல்லா ஈஸியாக இருந்ததா கம்ப்யூட்டர் எக்ஸாமு? பரவாயில்ல, நல்லா தான் இருந்து எழுதிடலாம். பரவாயில்ல. பாஸ் ஆயிடுவீங்களா? ஒரு 60 மார்க் 70 வரும். 60 மார்க் வந்துடும். ஆவரேஜா படிக்கிற பசங்க பாஸ் ஆவாங்களா? பாஸ் இல்லைண்ணா. ஈஸியாக பாஸ் பாஸ் இல்லை. அந்த ஈஸியாக தான் இருக்கு. ஈஸியாக தான் இருந்தது. ஓகே.